ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கி என்ன சம்மந்தமான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பிரித்தானியாவுக்கு அனுப்புவதாக கூறி ஜாலில் நடந்த பாரிய பண மோசடி சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் வந்து ஏடிஎம் மோசடி வந்து ஒன்று நடைபெற்றிருக்கு. அது சம்மந்தமான விஷயம் ஒன்று இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொன்னால், சர்வதேசத்தில் விளக்கும் போர் அச்சம். இது என்னத்துக்காண்டி நடந்திருக்குன்னு சொன்னால், ரொனால்ட் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கை ஒன்று நடைபெற்றிருக்கு. ஒரு கப்பலை வந்து அமெரிக்க இராணுவம் வந்து கைப்பற்றியிருக்கு. அது சம்மந்தப்பட்ட விஷயமும். மற்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால், பிரித்தானியாவில் வந்து ஒரு இருந்து புலம்பெயர் மக்கள் வந்து கொஞ்சம் பேர் சிக்கியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரி. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பிரித்தானியாவுக்கு அனுப்புவதாக கூறி வந்து ஜாலில் வந்து ஒரு பண மோசடி நடைபெற்றிருக்கு. எவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், 30 மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட பண மோசடியை வந்து என்ன செய்யிருக்காங்க, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு ஆள் வந்து ஏமாற்றி ஒரு ஆள்கிட்ட இருந்து வேண்டியிருக்கிறார். அவர் வந்து சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருந்த சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்கே இருக்காருன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் தாழையடியைச் சேர்ந்த 48 வயசான ஒரு நபர் தான் இந்த ஊழலை செய்து வந்து மாட்டப்பட்டிருக்கின்றார். என்ன மாதிரி இவர் அந்த பணத்தை வேண்டியிருக்காருன்னு சொன்னால், பிரித்தானியாவுக்கு வேலை நிமித்தம் வந்து ஒரு ஆளை விசா எடுத்து அனுப்புவதாக கூறி, அவர்கிட்ட வந்து 30 மில்லியன் ரூபா வந்து பேங்க்கில் வைப்பிடச் சொல்லி, அதாவது வங்கி கணக்கில் வைப்பில் இடச் சொல்லி வந்து அவர்கிட்ட வந்து 30 மில்லியன் ரூபா வந்து என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், ஆசை காட்டி பண மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் என்று போலீஸார் வந்து தெரிவித்திருக்காங்க. இன்னொரு விஷயம்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு விசா எடுத்து போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள்கிட்ட ஏஜென்ட் ஒரு ஆள்கிட்ட வந்து காசு கட்ட போகிறீங்கன்னு சொன்னால், அவர்கிட்ட சரியான டீட்டெயில் வந்து அவர் என்ன மாதிரி உண்மையான ஏஜென்ட் வேலை செய்கிறாரா, அவர் முகவராக இருக்காரான்னு சொல்லி சரியாக வேண்டி அவர்கிட்ட காசை கட்டுங்க. அப்படி அவர் வந்து உங்களுக்கு யாரும் இப்படி ஏமாத்துற வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுன்னு சொன்னால், இப்போ யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி, வவுனியாவாக இருந்தாலும் சரி, கொழும்பாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், போய் வந்து முறைப்பாடு செய்யலாம். மறக்காமல் அப்படி உங்கள்கிட்ட நீங்கள் யார்கிட்டையும் காசு கொடுத்து இப்போ டிலே பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொன்னால், மறக்காமல் போய் ஒரு புகார் ஒன்றை செய்யுங்க. உங்களோட அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களோட வேலைவாய்ப்பு திணைக்களத்தில் வந்து. மற்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால், இன்னும் ஒரு விஷயம் வந்து செய்திருக்காங்கன்னு சொன்னால், ஏடிஎம் மோசடி வந்து. இது வந்து ஊரில் இல்லை, எல்லா இடத்துலையும் இது நார்மலாக நடக்கிற விஷயம் தான். நார்மலான சூழ்நிலையில் அது எங்கண்ட கவனையின குறைவால் மட்டும்தான் இந்த ஏடிஎம் மோசடி வந்து என்ன செய்யிருக்காங்கன்னா பெரும்பாலாக நடத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது வந்து புலம்பெயர் தமிழர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஊரில் இருக்கிற அம்மாவோ இல்லை தன்னோட சித்தப்பாவோ யாருக்கோ இப்போ ஒரு ஆளுக்கு காசு போடப்படும்னு சொன்னால், காசு போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பேங்க்லேருந்து ஒரு ஏடிஎம் அட்டையை வந்து எடுத்து கொடுக்குறது எல்லாருக்கும் ஒரு வழக்கமான விஷயம் உண்டு. இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால், சில பேர் வந்து படித்திருப்பாங்க. அவங்க வந்து தாங்களாகவே போய் ஏடிஎம்மில் வந்து அந்த ஏடிஎம்மில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் என்ன லாங்குவேஜோ இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சிங்களம், இங்கிலீஷ், தமிழ் 3 லாங்குவேஜ்லேயும் வந்து ஏடிஎத்தில் வந்து அந்த மிஷின்லேயே இருக்குது. சில பேருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த ஏடிஎம் மிஷின் வந்து யூஸ் பண்ண தெரியாத பட்சத்தில் வந்து இப்படியான சம்பவங்கள் வந்து பெறலாறும் மேற்கொள்ளப்படுது. இது எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து, புலனறுவை ஜெயந்திபுரத்தில் வந்து வசிக்கிற ஒரு ஆள் வந்து என்ன செய்யிருக்காருன்னா, 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 வந்து என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், ஏடிஎம்முக்கு போயிருக்கார். அந்த ஏடிஎம்மில் போகும்போது அவருக்கு என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், காசு எடுக்க தெரியாமல் இருந்த பட்சத்தில், அங்கே ஏடிஎம்மில் நின்ற ஒரு ஆள் வந்து அவருக்கு உதவி செய்வதாக கூறி, அவர்கிட்ட ஏடிஎம் கார்டையும் அவர்கிட்ட ஏடிஎம் பின்னையும் வேண்டி அவருக்கு என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், காசு எடுத்து கொடுத்துருங்க அந்த உதவி செய்கிற நோக்கத்தில். எடுத்து கொடுத்துட்டு என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், அந்த திருப்பி அட்டை எடுத்து கொடுக்குற பட்சத்தில் 2 அட்டையை அவர் கையுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த ஒரு டூப்ளிகேட் பேங்க் அட்டையை வந்து என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. நார்மலாக வந்து பேங்க் ஏடிஎம்மில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன செய்யிருக்கும்னு சொன்னால், எங்கள்கிட்ட பேர் எழுதியிருக்கப்படும். சில பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. மற்ற நார்மலாக நாங்கள் வந்து நாங்களே போட்டு யூஸ் பண்ண சொன்னால் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இவர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால், அவர்கிட்ட அசல் அட்டையை வந்து ஒரிஜினல் அட்டையை வந்து அவர் எடுத்துக்கொண்டு தன்னிட்ட இந்த டூப்ளிகேட் அட்டையை கொடுத்து அவர்கிட்ட மாற்றிட்டு என்ன செய்திருக்கான்னு சொன்னால், ரூ. 2,00,000 காசை வந்து அந்த பேங்க்ல இருந்து இவர் வந்து பணம் மோசடி செய்திருக்கின்றார். இவர் எங்கே வந்து இந்த பண மோசடியில் ஈடுபட்டவர் வந்து ஏற்கனவே வந்து என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், 4 இது மாதிரியான பேங்க் ஏடிஎம் முறைப்பாட்டில் சம்மந்தப்பட்ட நபர் வந்து இவர் வந்து களுத்துறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆளாக காணப்பட்டிருக்காருன்னு சொன்னால் சொல்லி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியிட்டிருக்கு இவற்றை தகவல்களை. நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அந்த ஏடிஎம் வந்து ஏடிஎம்மில் காசு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்சாக்களையோ
இல்லை உங்களோட சொந்தக்காரரையை கூட்டிகிட்டு போயிட்டு எடுங்க. இப்படி தெரியாத ஆட்கள் வந்து இப்போ பணம் எடுத்து தரோம்னு சொல்லி சொன்னால் உங்களோட அட்டையை நீங்கள் கொடுத்து உங்களோட பின் நம்பரையும் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் திருப்பி அதை வாங்கும்போது உங்களுடைய சரியான அட்டை தானன்னு சொல்லி அதை உறுதிப்படுத்திட்டு நீங்கள் வேண்டுங்க. இல்லைன்னு சொன்னால் அப்படி தான் நிறைய பேர் வந்து அறியாமையை வச்சு ஏமாத்துற ஆட்கள் வந்து இப்போ நாட்டிலையும் சரி எங்கேயும் சரி இப்போ கூட இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே நார்மலாக தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் முதலும் ஆல்ரெடி பதவியில் இருந்த காலத்தில் நல்ல அதிரடியான விஷயங்களையும் வந்து எல்லாரோடையும் வந்து ஒரு முரண்பாடான ரீதியில் தான் அவர்கிட்ட கருத்துகள் வந்து முன்வைக்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 85,000 பேரை வந்து விசாகப்படுத்தி வழியில் அனுப்பியிருக்காரு. அது மாதிரி வந்து நேற்றைய தினம் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் இன்றைய தினம் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிரடியாக ஒரு கப்பலை வந்து என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் அமெரிக்க இராணுவத்தை வச்சு கைப்பற்றியிருக்கின்றார். எங்கேன்னு பார்த்தோம்னா வெனிசுலா கடற்கரை பகுதியில் வந்து தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பலை வந்து அவர் வந்து என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் அமெரிக்க இராணுவத்தை வச்சு இந்த கப்பலை வந்து கைப்பற்றியிருக்கின்றார். இந்த நடவடிக்கை பார்த்தோம்னு சொன்னால் எண்ணெய் விலையை வந்து உயர்த்தியுள்ளதுடன் வாஷிங்டன் மற்றும் கராசாவிலேயே வந்து போர் பதற்றத்தை கடுமையாக அதிகரித்துள்ளதும் கூறப்பட்டிருக்கின்றது. ட்ரம்ப் இது குறித்து வெனிசுலா கடற்கரையில் வந்து ஒரு கப்பலை வந்து தாங்கள் கைப்பற்றியுள்ளோம், பெரிய எண்ணெய் தாங்கி கப்பல், இது மிகவும் பெரிய கப்பல்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக நிக்கோலஸ் மதுரோவை வந்து பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து இந்த வெனிசுலா வந்துக்கு எதிராக ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கை வந்து அதிகமான போர் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் வந்து அந்த வெனிசுலா வந்து அரசாங்கம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னால் அமெரிக்காவை இது அப்பட்டமான திருட்டு என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க. இதில் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட சர்வதேச கடற்கொள்ளையர்களின் செயல் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு விஷயம் வந்து இதில் வந்து நடைபெற்றிருக்கு அமெரிக்காவில். நார்மலாகவே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அமெரிக்காவை வந்து பாதுகாப்பான நாடாக செயல்படுத்த வேண்டும் அப்படியானது வந்து அவங்க எல்லைக்குள்ளே வந்து போகிற என்னவாக இருந்தாலும் சரி, அவருக்கு முரணான எந்த விஷயத்தை தெரிவித்தாலும் சரி, அவர் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து அவர் எப்போவுமே வந்து செய்து கொண்டே இருப்பார். இது ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் அமெரிக்க இராணுவத்தால் வந்து செய்தது வந்து இப்போ 2 நாடுகளுக்கிடையே ஒரு போர் பதற்றம் ஒன்றை ஏற்படுத்துகிற நிலையாக இருக்கின்றது. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பிரித்தானியா. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து நிறைய பேர் ஆசைப்படுறது பிரித்தானியா போகணும், யூரோப் வரணும்னு சொல்லி. ஆனால் இப்போ யூரோப் ஒன்றியது மற்றது பிரித்தானியாக்களோட சட்டங்கள் வந்து என்ன செய்திருக்குன்னு சொன்னால் கடுமையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் பிரித்தானியாக்களில் களவாக போகிறதுக்கு நிறைய வழியில் முயற்சிக்கிறாங்க. ஒன்று ஃப்ரான்ஸில் வந்து ஒரு கலை என்ற பகுதியிலேருந்து படகு மூலம் செல்வது ஒரு வழி இருக்குது. அவங்க அப்படியும் போய் நிறைய பேர் இப்படி வர்றாங்க. அதே மாதிரி வந்து வழியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பெரிய சாமான் ஏற்றிட்டு போகிற கண்டெய்னர் மாதிரி ஒரு ரொலியில் வந்து என்ன செய்யணும்னா 10க்கும் மேற்பட்ட ரொலி வந்து வரிசையாக போய் கொண்டிருக்கேக்கு அதுக்கு இடையில ஒரு ரொலியில் வந்து என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் 13 பேர் பதுங்கி இருந்து போனதை யாரோ தகவல் கொடுத்து அவங்கள வந்து என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் இந்த சாரதியையும் அதில் இந்த 13 பேரையும் என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்குங்க. கைது செய்தால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் விசாரணைக்கு உட்படுத்தி அவங்கள வந்து சரியான அவங்க தாய் நாட்டுக்கு நாடு கடத்துகிற நடவடிக்கைகள் வந்து இப்போ முன்வரமாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்றது இன்னும் ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருக்குமே அதிகமாக தெரிஞ்ச விஷயம் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் இலங்கையில் நடைபெறுற பிரச்சனை உண்டு. அது இப்போ மட்டும் இல்லை, 2000க்கு முற்பட்ட காலத்திலேருந்து இந்த பிரச்சனை வந்து நார்மலாகவே நடைபெற்று கொண்டிருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதாவது உங்களோட குடும்பத்திலேருந்து ஒரு நபர் வந்து அதாவது ஆசிய நாட்டிலேயோ சரி இல்லை யூரோப் நாட்டிலேயோ இருந்தால் இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படுற நிவாரண உதவி சலுகைகள் எல்லாமே அவர்களுக்காக நிராகரிக்கப்படும்ன்றது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க அப்படியான விஷயங்கள் வந்து. இப்போ வந்து சவுதி அரேபியாவில் நிற்கிற ஒரு பெண்மணி வந்து அதுக்கான ஆதங்கமான ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கா. என்னென்னு சொன்னால் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா அதாவது ஆசியா நாட்டில் போய் வேலை செய்கிறவங்க வந்து அதிகமான சம்பளத்தை வந்து எடுக்காதவங்க. அதாவது இப்போ கணவன் பிள்ளைகளை விட்டுட்டு வெளியில் போய் நின்று வீட்டு படிப்பண்ணா வேலை செய்கிறவங்க அவங்களும் கஷ்டப்பட்டு தான் செய்கிறவங்க. இப்போ இந்த டிட்பா புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களோட குடும்பமும் பாதிக்கப்பட்ட நிலையில் வந்து அவங்களுக்கான நிவாரண பணி மற்ற அந்த 25,000 ரூபாய் பணம் என்பதை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் வந்து அவங்க ஒரு ஆதங்கமான வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற அந்த பேரில் வந்து சில பேர் வந்து என்ன செய்வாங்க கொஞ்சம் சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. இப்போ நான் நார்மலாக யூரோப் கண்ட்ரி பற்றி கதைக்க வரையில்
அது ஒவ்வொரு ஆட்கள்ன்ற ஒரு ஒரு உயர் நிலையை பொறுத்து அவங்க இந்த வருமான ரீதியில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் வெளிநாட்டில் இருந்தாலும். நார்மலாக சவுதி அரேபியா அங்கே பக்கத்துலேருந்து உழைக்கிறவங்க வந்து நார்மலாக ஊருக்கு மாதம் மோஸ்ட்லி நானும் இருந்திருக்கேன். அப்படி அனுப்புகிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 70-75 தான் அவங்களோட குடும்பத்துக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்குது. அது ஊர்லேருந்து உழைக்கிறவங்க கூட அவ்வளோ உழைப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அப்படி இருந்து உழைக்கல அவங்களுக்கான அந்த அரசாங்கத்தினால் கிடைக்கப்படுற அங்கீகாரம் மற்றும் அவங்களுக்கான உதவிகள் வந்து முற்றும் முழுதாக நிராகரிக்கணும். அது ஏன்னு தான் தெரியல உண்மையாக. ஒரு கிராம உத்தியோகத்தர் வந்து அவங்க அந்த வீடு இதுகளை பார்த்து ஒரு அறைக்கு ஒன்று சமர்ப்பித்து இல்லை அவங்க வறுமை கோட்டுக்கு உட்பட்டவங்கன்னு சொல்லி அந்த உதவிகளை பெற்றுக் கொடுக்கறது நல்லவன்னு நினைக்கிறேன். நான் இருந்த காலப்பகுதியிலையும் அப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த சமுர்த்தி அட்டை வச்சிருக்கவங்களுக்கு முன்ன பிள்ளையில் ஒரு ஆள் வந்து வெளிநாட்டில் நிற்கிறார், அதனால் அவங்களுக்கு சமுர்த்தி நிவாரணத்தை கட் பண்ணுறோம். இப்போ வெள்ளைக்காட்டுலேருந்து நீலக்காட்டு அப்படியான நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. மற்ற இப்போ நோமலாக வழங்குற சலுகைகள் வந்து கூடுதலாக நிராகரிக்கப்படுற விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே நோமலாக தெரியும். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. அந்த ஒரு அனுபவத்தின் முறையில் ஒரு ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆள் வந்து அதுக்கான ஆதங்கமான வீடியோ ஒன்றை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவும் இதில் இணைக்கப்பட்டிருக்கு. நீங்களே பாருங்கள். இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களையும் இதில் பதிவிடுங்க. நன்றி. இது கதைக்க கூட இருந்த கதை தான். அது என்னடாப்பா கீவார் வந்தா இல்ல, முத்திரை வந்தா வெளிநாடு போறாங்களுக்கு இல்ல, வெள்ளம் வந்தா வெளிநாடு போறாங்களுக்கு இல்ல. என்ன ஒபிஸ் வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க வச்சிக்காரு ஜனாதிபதி இல்லே. நாங்க வந்து கஷ்டப்படுறோம். எங்களை போட்டு அடிக்காள் அரவிக்காரி சில புள்ளிகள் சாகுதுகள், புருஷன் செத்ததுகள் இருக்குதுகள், அம்மா அப்பா இல்லாத புள்ளிகள் இருக்குதுகள், கல்யாணம் முடிக்காம இருக்கிறதுகள். அது என்ன வெளிநாட்டுக்காரர்களுக்கு எல்லாம் இல்ல. வெளிநாட்டுல கோடிக்கணக்கில் எவ்வளவு பொம்புளிகள் இல்லே. அவளுகள் எடுக்கிற சம்பளம் 60,000 70,000 சம்பளம் அரசாங்கம் கொடுக்கறத கொடுங்கல. அது என்ன வெளிநாட்டுக்காரர்கள் வெட்டுற குத்துற அதுக்கு என்ன இலட்சம் போடுறதுக்கு வரையில எங்கள்கிட்ட. அப்ப எங்களுக்கு வெளிநாட்டுக்காரர்கள் உங்களுக்கு தெரியல. கோயில் காசிக்கு வரையில அப்ப எங்களுக்கு வெளிநாட்டுக்காரர்கள் உங்களுக்கு தெரியல. சாமான் கொடுக்க கொள்ள மட்டும்தானே நாங்க வெளிநாட்டுக்காரர்கள் தெரியுது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஏன் எப்படி செய்வே இல்லைங்க? எப்படி செய்வே இல்லைங்க? வந்தா அரசாங்கத்துல வந்தா முழு பேருக்கும் கொடுங்க. அப்படி இல்லையா ஒருவருக்கும் கொடுக்காம விடுங்க.